Hello traders, welcome back to our YouTube channel that is Rakshagan Analysis. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் அப்படிதான் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ எதெல்லாம் நம்ம போய் இன்னைக்கு கவர் பண்ண போறோம்னா வாட் இஸ் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன், அது எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் சார்ட்ல, அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பிகினர்ஸ் பண்றாங்க அதை ட்ரா பண்ணும்போது அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் பிகின் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெண்ட் லைன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ட்ரெண்ட் லைன் இஸ் நத்திங் பட் ஸோ அது வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் ஒரு என்ன பண்ணுறீங்க, ஒரு கோடு ஒன்று வரைகிறீங்க. அந்த கோடு எப்படி இருக்குன்னா கீழே இருந்து மேலே மேலே போகிற மாதிரி இருக்கு. அந்த கோடு எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரா பண்ணி காமிக்கிற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்விங்கு, மறுபடியும் ரெண்டாவது ஸ்விங்கு, மறுபடியும் இங்கே மூணாவது ஸ்விங்கு. ஸோ இந்த மாதிரி சார்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இஃப் த ஸ்டாக் இஸ் டேக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் தி சேம் ஜோன், தட் இஸ் நீங்க வரைஞ்சீங்க இல்லையா, அந்த கோட்லயே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து எப்பப்பெல்லாம் இங்க வந்து இந்த பிரைஸ் இங்க வந்து ரீச் ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து மறுபடியும் அந்த ஸ்டாக் அங்கிருந்தே மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகுது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் லைன்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டி இருக்கு, தட் இஸ் டைப்ஸ் இருக்கு. தட் இஸ் அசெண்டிங் ட்ரெண்ட் லைன், டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் அண்ட் போத். அதுவும் இன்னொரு சார்ட் பேட்டர்ன் இருக்கு, அதுவும் காமிக்கிறேன் பாருங்க. அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா எதுவும் இல்லை, it is taking support from the same zone. Descending trend line na the price is declining from that zone. So இப்போ நம்ம பார்க்கிறது என்னன்னா ascending trend line 1 2 3 4 இந்த மாதிரி 4 to 5 டைம்ஸ் வந்து அந்த ஸ்டாக் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா that is called ascending trend line pattern. ஸோ இதை நம்ம சார்ட்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எந்த சார்ட் பேட்டர்னா இருந்தாலும் சரி அது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எதில் ட்ரை பண்ணணும்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல மட்டும்தான் ட்ரை பண்ணணும். தட் இஸ் மோர் தென் டெய்லி டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணாதான் அக்யூரேசி அதிகமாக இருக்கும். நீங்கள் லோ டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணலாம், 1 hour சார்ட்லையும் வந்து ட்ரை பண்ணலாம், 15 minutesல ட்ரை பண்ணலாம், 4 hours ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு அக்யூரேசி லெவல் வந்து எது உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து காமிக்கிறது வீக்லி டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன், இதுதான் அசெண்டிங் ட்ரெண்ட் லைன். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் the stock is taking support from the same zone. எப்பப்பெல்லாம் அந்த இடத்துக்கு வருதோ அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு இருக்கு. ஓகே, இது மட்டுமே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமா, ட்ரேட் எடுக்க முடியுமா, அந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு நான் இங்க பை பண்ணிட்டுமா, அப்படி கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கன்ஃபர்மேஷன். அது வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்ல எப்படி அனலைஸ் பண்றது, மல்டிபிள் ஃபேக்ட் பேஸ் பண்ணி எப்படி அனலைஸ் பண்றது, தட் இஸ் ஒன் பை ஒன் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரெண்ட் லைன் பேட்டர்னா என்னன்னு மட்டும் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் வந்து நீங்க வரையணும். அண்ட் வரையும் போது இந்த பாடியை வந்து கனெக்ட் பண்ணுமா இல்ல விக்க கனெக்ட் பண்ணுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். நீங்க விக்க மட்டுமே கனெக்ட் பண்றீங்கன்னா விக்க மட்டுமே எல்லா எட்ஜ்லயும் கனெக்ட் பண்ணுங்க, இல்ல பாடியை மட்டும் கனெக்ட் பண்றீங்கன்னா பாடியை மட்டும் எல்லா பிளேஸ்லயும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். நம்ம அடுத்து டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன்னா ஒன்றும் இல்லை, மேலே இருந்து கீழே ஒரு கோடு போடுறீங்க. சார்ட்டு இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் அந்த ஜோனுக்கு போதும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். சேம் அதில் சொன்ன மாதிரி தான் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து அதே இடத்துல வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ எப்பப்பெல்லாம் இங்கே வருதோ அப்பப்பெல்லாம் அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிட்டு திரும்ப ஸ்டாக் கீழே தான் வரும். And this is what called as descending trend line pattern. சார்ட்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் ஆர் டெய்லி டைம் ஃப்ரேம். நீங்க மோர் தென் டெய்லி டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அக்யூரேசி உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். தெரியுதுங்களா? மல்டிபிள் டைம் the price is declining from this particular zone. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டைம்ஸ் ப்ரைஸ் அங்கே டிக்ளைன் ஆகும். ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆன இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக் வில் கோ அப். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன். இன்னொரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் இருக்கு, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னீங்க, அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. திஸ் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம அதை பியூர்லி பார்த்தது வந்து
ரெசிஸ்டண்ட்டாக மட்டும் பார்த்தோம், இல்லை சப்போர்ட்டாக மட்டும் பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டாக்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டேன், இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? இங்க பிரைஸ் பிரேக் ஆனதும் ஒன்ஸ் த பிரைஸ் broken the level, again the same zone acting as a strong support zone. So multiple ஃபேக்டர், இங்க ரெசிஸ்டண்டா இருந்த ஜோன் இங்க வரும்போது சப்போர்ட்டா மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் அதர் பேட்டர்ன். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சார்ட் பேட்டர்ன்ஸ் 1 by 1 கற்றுக்கணும், சிம்பிள் தமிழ் லாங்குவேஜில் நம்ம பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, அதை நம்ம வந்து ஃபர்தராக வீடியோ பண்ணலாம். ஸோ ட்ரேட் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் தேங்க்யூ. திஸ் இஸ் சுரேஷ் ஹியர், ஃபவுண்டர் ஆஃப் ரக்ஷன் அனாலிசிஸ். உங்களுக்கு என்ன குவரி இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. we will rectify that. Thank you, traders.